வணக்கம் என் அன்பான உறவுகளே. இன்றைக்கி ஒரு சந்தோஷமான நாளுங்க. என்ன சந்தோஷமான நாள்னு கேட்குறீங்களா? இன்றைக்கி நம்மளுடைய ஜனநாயக கடமைகளை நிறைவேற்றின ஒரு நாள். ஏன்னா நான் போன இன்றைக்கி நம்ம ஓட்டு போடுற இடத்துல ஒரு நாளும் அவ்வளோ ஒரு நாளும்னா நான் எத்தனையோ முறை ஓட்டு போட போயிருக்கேன்ல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டாங்க கியூ. நான் 7:30 மணிக்கு போகிறேன். 7:30 மணிக்கே கியூ நிற்கிது நிறையா. இதுக்கு முந்தின ஓட்டுக்கெல்லாம் நான் போயிருக்கேன். இந்த அளவுக்கு கூட்டம் நான் பார்த்ததில்ல. கியூ வரிசையில் நிற்கிற மாதிரி நிறைய கூட்டமாக இருந்துச்சு. அப்போ மக்கள் எவ்வளோ ஒரு ஆர்வத்தோடு வாக்களிக்க போயிருக்காங்கங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு. நானும் அதே ஆர்வத்தோடு ஓட்டு போட போனேன்ல, அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த பாருங்க, நானும் போய் எனக்கான கடமையை நிறைவேற்றிட்டு வந்துட்டேன். நீங்களும் உங்களுக்கான கடமையை ஒவ்வொரு மக்களும் போய் உங்களுடைய ஜனநாயக கடமைகளை நிறைவேற்றுங்க. நான் ஓட்டு போட்டு வந்துட்டேங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி கடையை திறப்போமேனு கடையை திறந்து ப்ளவுஸ் தைக்கணும். லைனிங் ப்ளவுஸ் தான் தைக்க போகிறேன். எனக்கு நான் போய் நடந்து போகும்போது பாக்கியம் ஓட்டு போட போறியா அப்படின்னாங்க. ஆமாம்மா, ஓட்டு தான் போட போகிறேன் அப்படின்னு. நான் சிலிப்பாக ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கொண்டாந்து கொடுத்துட்டாங்களா. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. நம்ம இவ்வளோ ஒரு கூட்டம் வரிசை கியூவு வெயிலுக்கு முன்னாடி வரணும்னு வந்தாங்களா, இல்லை ஆர்வம் அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட ஒரு ஆர்வம், நம்ம போய் நம்மளுடைய கடமைகளை நிறைவேற்றணுங்கிற ஆர்வம் நிறைய. புதுசாக ஓட்டு போட வர்றவங்க ரொம்ப சந்தோஷமாக, இந்த 18 வயசுக்கு மேலே உள்ளவங்கள்ட்டெல்லாம் இருந்த ஒரு அந்த முக செழிப்பு இருக்குது பாருங்க, அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னுடைய கடமையை நிறைவேற்றிட்டு வந்துட்டேன். சீக்கிரம் போய் 6 மணிக்குள்ளே போய் எல்லோரும் போய் உங்களுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றுங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ஒரு லைனிங் ப்ளவுஸ் ஃபுல்லாக கழுத்து, கை, பேக் கழுத்து இது எல்லாமே நம்ம லைனிங் கிளாத்லேயே எப்படி பைப்பிங் மாதிரி வைக்கிறது, சின்னதாக நம்ம பைப்பிங் மாதிரி வச்சு தைக்கிறது, தச்சு திருப்பி வைக்கிறது எப்படி, ரொம்ப 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 ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு நான் தச்சு காட்ட போகிறேன். வாங்க இப்போ தையல் வீடியோக்குள்ளே போகலாமா? எனக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிறதெல்லாம் ரொம்ப ஆர்வம் இருந்துச்சு. நீங்களும் என்னுடைய ஆர்வத்தை எதிர்பார்த்து கற்றுக்கிட்டீங்க. இப்போ நான் கை, ஃப்ரண்ட் கழுத்து, பேக் கழுத்து 3ம் நான் உங்களுக்கு தச்சு காட்ட போகிறேன். வாங்க இப்போ வீடியோக்கு போகும். நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் கொடுக்கும் அனைத்து உறவுகளுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க, அதே மாதிரி இந்த வீடியோவையும் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு சப்போர்ட் கொடுங்க, லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ தையலுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த கழுத்தை தைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த இடுப்பையும் தைச்சிக்கிறோம். கழுத்தை விளையாடுறேன். பின்னெல்லாம் போட்டுக்கோங்க, அதனால் அந்த பின் மேலே ஏறிடாமல் கவனமாக நம்ம தைக்கணும். ஓகேவா? தச்சாச்சு. இது எப்படி பிறக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஊசியெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு இந்த கீழ்ப்பக்கமும் இந்த இதையும் பெரட்டாக தான் போகிறேன். இதையும் ஒரு தையல் கொடுத்துக்கிறோம். இப்போ இந்த குண்டூசியெல்லாம் நம்ம எல்லாத்தையும் இப்படி எடுத்துக்கிறோம். அப்போ தான் நம்மளுக்கு பெரட்டி தைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ துணி நழுவாமல் கெட்டியாக பிடிச்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த குண்டூசியெல்லாம் நம்ம சொருவிக்கிட்டோம். இப்போ நம்ம இந்த இதுக்கப்புறம் தான் நம்ம நல்ல கிளாத் இருக்குல்ல, இந்த துணியை கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அர்க்காத் பண்ணி விட்டுக்கிறோம். அப்போ தான் நம்மளுக்கு திருப்புறதுக்கு, இந்த பைப்பிங் திருப்புறதுக்கு நல்லா வரும். அதுக்காக எப்படி திருப்ப போகிறீங்கன்னு பாருங்கள். இந்த பக்கம் நம்ம தச்சிருக்கோம்ல, திருப்பிட்டு காட்டுறேன் என்ன செய்யணும். இந்த பாருங்க,
இப்படி சமமாக திருப்பிக்கிட்டோமா இந்த ஷோல்டர்லேருந்து நல்லா இந்த அளவுக்கு நம்மளுக்கு இருந்தால் போதும். இதை வந்து பைப்பிங் மாதிரி நல்லா அழகாக இருக்கும். நம்ம லைனிங் கிளாத்லேயே மேலே லைட்டாக அப்படி வச்சுக்கிட்டு தைக்க போகிறோம். தைச்சிருவோமா? ரொம்பவே அழகாக இருக்கும். இது ஒரு பைப்பிங் மாதிரி, பைப்பிங் மாதிரியெல்லாம் இல்லை, பைப்பிங் இது மாதிரி வச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கேப்லேயே தான் தைக்கணும். லைட்டாக அப்படியே இழுத்துக்கிற வேண்டியது. துணியிலே இது மாதிரி நம்ம தைச்சிக்கலாம். அந்த பைப்பிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் தைச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். லைனிங்லாம் தைச்சிட்டு நம்ம அப்படியே எந்த துணியும் இருக்கக்கூடாது. இது மாதிரி நீங்கள் ஒட்டி தைச்சி பாருங்கள், ரொம்பவே ஜாக்கெட் நல்லாயிருக்கும். இப்போ மீதம் இருக்க இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தெல்லாம் நம்ம தைச்சிட்டு மிச்சம் இருக்கிறதெல்லாம் நம்ம வெட்டி எடுத்துக்கிறோம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கற்றுக்கிறவங்களுக்கு ரொம்ப இது மாதிரி தைக்கிறது ஈஸியான மெத்தடு. ஏன்னா நம்ம கழுத்து துணி பத்தலை அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் இல்லாமல் நம்ம அப்படியே தைச்சிக்கலாம். அதே மாதிரி இப்போ இந்த மிஷினில் வந்து ஓவர்லாக் உங்கள்கிட்ட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இதை என்ன செய்யணும், நம்ம வந்து இந்த வரும் நம்ம அந்த இப்படி ஒரு மடிப்பு மடித்து இது மாதிரி விட்டுக்கலாம். ஏன்னா நம்மள்கிட்ட ஓவர்லாக் மிஷின் இல்லாத பட்சத்துக்கு இப்படி தைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. பிரியாமல் இருக்கும். லைனிங் ப்ளவுஸ் செய்யும்போது பிரியாமல் இருக்கும். அதுக்காக இந்த டாட் போடுற பாருங்கள். இது எப்படி மடிக்கணும்னா, இந்த சென்டரை தான் நம்ம இந்த ஷோல்டர் சென்டரை கனெக்ட் பண்ணி இப்படி மடிக்கணும். இப்படி மடிச்சிட்டோம்னா ஒரு 3 இன்ச்சு, அதிகபட்சம் 3 இன்ச்சு இல்லை 4 இன்ச்சுக்குள்ள ஒரு டாட்டு. அவ்வளோதான். இப்போ 34 இன்ச்சுக்கான பின்பக்கம் நம்ம அளவு வந்து இந்த பைப்பிங் லைனிங்லேயே கொடுத்து தச்சுக்கிட்டோம். சூப்பராக நம்மளுக்கு பின்பக்கம் ரெடி ஆகிடுச்சு. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.